அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை நிரந்தர தீர்வுக்கு உண்டானது. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வசிய முறைகள் கையாண்டிருப்பாங்க. ஒரு 2-3 நாள் தான் வேலை செய்யுது, அதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடுது. இதற்கு நிரந்தர தீர்வுக்கு தரக்கூடிய ஒரு எந்திரத்தை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த எந்திரத்தை நாங்கள் இதில் பதிவு பண்ணுறோம். நிச்சயமாக அவங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதனால் உங்களுக்கு செலவோ நேர விரயமோ எதுவும் கிடையாது. ஆனால் ரிசல்ட்டை மாத்திரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிடும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக வேலை செய்யக்கூடிய ஒரு வசிய முறை இது. ஆகையால் அவசியம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க, இல்லைன்னா தேவையில்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணாதீங்க. சோதனை ஓட்டத்துக்காக பண்ணி பார்க்கறதுலாம் பண்ணக்கூடாது. அதற்குண்டான ரிசல்ட் வேறு மாதிரியாக இருக்கும். உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க, இல்லைன்னா பயன்படுத்தாதீங்க. செஞ்சுதான் பார்ப்போமே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு காரணம் இல்லாமல் ஒருத்தர் மேலெல்லாம் பிரயோகம் பண்ணக்கூடாது. அவசியம் இருந்தால் பயன்படுத்துங்கள். இது வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம், எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம். தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள், ரகசியமாக பண்ணுங்கள், மற்றவங்க பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க. பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். பண்ணி முடித்த அப்புறமும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும். பிரிந்த நபர் அல்லது உங்கள் கூடவே இருக்கிற நபர் அல்லது எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் அவஸ்தைப்படுற அந்த குறிப்பிட்ட நபரை உங்கள் ஞாபகம் வரவழைத்து உங்கள் மேல் அன்பு, பாசம், நேசத்தை ஏற்படுத்தி உங்ககிட்ட திரும்ப வரவழைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை இது செஞ்சு முடிச்சிடும். ஆகையால் பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. இந்த மாதிரி முக்கோணம் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கு நடுவில் ஒரு கோடு போடுங்க. இங்கே ஒரு கோடு போடுங்க. இங்கே பி மாதிரி முடிங்க. இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுங்க. இங்கே 7, 9, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். 7, 9, 8, 2, 4, 6. இங்கே 171. இதை அப்படியே திருப்பிக்கோங்க. கொஞ்சம் கவனமாக பாருங்கள், அதனால தான் சொன்னேன். 3, 2, 6, 8, 7, 5. இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணும். இங்கே 5, 7, 2, 4, 3, 9, 8, 5, 0, 1. இங்கே மீம் அப்படின்னு போடுங்க. கேள்விக்குறி மாதிரி வரும். மீம் அப்படின்னு போடுங்க. இந்த இடத்துல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்க. அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் ஹவ்வா இப்படி போடுங்க. இங்கே உங்கள் பெயர். நீங்கள் ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. போட்டு முடிச்சப்போ இதை மடிச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் நேரம் காமிச்சது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான், அதனால தான் கொஞ்சம் நேரம் காமிச்சேன். இது இந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க போதும். முடிஞ்சால் இந்த அளவுக்கு கூட மடிச்சுக்கோங்க. நீங்கள் மடித்து முடிச்சப்போ கருப்பு நூலால் சுற்றிருங்க நல்லா பக்கமும், அல்லது உங்கள் கையில் என்ன கலர் நூல் இருக்கோ அதனால சுற்றிருங்க. தையல் நூலாக இருந்தால் பரவாயில்ல. சுற்றிட்டு இது ஒரு பெரிய செடியில் தொங்க விடலாம், காற்றுல ஆற மாதிரி, அல்லது மரத்து கிளையில் தொங்க விடலாம்.
அற்புதமான ரிசல்ட்டை தரும் உங்களுக்கு. இதில் சந்தேகமே கிடையாது. நல்லா காற்றுல ஆடுற மாதிரி தொங்க விடுங்க. மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு வாட்டி மாட்டி விட்டுட்டாலே போதும், அதற்குண்டான வேலையை அது தொடங்கிடும். அல்லது யாராவது எரிஞ்சிட்டாங்க, கீழே விழுந்துடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிட்டு வந்துட்டிங்கனாலே போதும், இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி தான். ஆகையால் பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. முடிந்த அளவுக்கு யாரும் அறுத்து எரியாத ஒரு இடமா பார்த்து தொங்க விட்டுருங்க. நிச்சய பலனை தரக்கூடிய அற்புதமான வசியமுறை. எங்கே இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் கூடவே இருந்தாலும் சரி, உங்கள் மேல் மனதை அலைப்பாய வைத்து உங்கள் மேல் அன்பு, பாசம், நேசத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.